வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட் வரலாற்றில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேற்று நடந்த 5th T20 இந்தியா விசஸ் ஸ்ரீலங்கா. ஏற்கனவே 4 முடிஞ்சிருந்துச்சு. 4 இந்தியா ஜெயிச்சு தான் நம்ம எல்லோரும் பார்த்துருந்தோம். நேற்று நடந்த 5வது மேட்ச்சில் இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தாங்க. பார்த்தா ஃபஸ்ட்டு முன்னாடி எல்லாம் சூப்பர் ரன்னில் அவுட் ஆகிட்டு இருந்தாங்க. கேப்டன் மட்டும் நின்றுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தா ஸ்கோர் கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் கேப்டன் 20 ஓவருக்கு எப்படியோ 175 ரன் கொண்டு போயிட்டாங்க. ஹர்மன்ப்ரீத் 66 ரன்னு. லாஸ்ட்டில் அருந்ததி ரெட்டி ஒரு குவிக் ஃபயர் நாக் ஆடினாங்க. அதனால் ஸ்கோர் 175 ஆயிடுச்சு. அப்புறம் திரும்ப விளையாடின நம்ம ஸ்ரீலங்கா ஓப்பனர் மட்டும் 50 அடிச்சு கொஞ்சம் நிதானமாக ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சன்னு சொற்ப ரன்னில் எல்லாம் விக்கெட் போயிட்டே இருக்கவும் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. இது சஃபாலி வர்மா தொடர் நாயகி விருதும். அப்புறம் நம்ம சம்மா ரெட்டப்பட்டி கேப்டன் இந்த சீரீஸை ஒன்றுமே பண்ணலைங்க. கேப்டனை தவிர வேறு எந்த இதுவுமே பண்ணலைங்க. அடுத்து நம்ம சஃபாலி வர்மா பிளேயர் ஆஃப் த சீரீஸு. பிளேயர் ஆஃப் த மேட்ச் நம்ம ஹர்மன்ப்ரீத் கவுர் கேப்டன் கிடச்சிருச்சுங்க. நம்ம ஹர்மன்ப்ரீத் கவுர் 5-0 நின்று கோப்பையை கைப்பற்றியிருக்காங்க. இது ஒயிட் வாஷ். இதுக்கு முன்னாடி 2019, 2024 பங்களாதேஷ் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக இது மாதிரி பண்ணியிருந்தாங்க ஒயிட் வாஷ். இப்போ அதுக்கு அடுத்து இந்த முறை தாங்க ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. இதில் சஃபாலி வர்மா உண்மையிலே நல்லா விளாண்டாங்க. அவங்க உண்மையிலே பாராட்டணும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.